தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்ரீவைகுண்டம் அருகே கருங்குளம் பகுதியில் வெள்ளம் கடுமையான பாதித்த ஒரு பகுதி. இந்த பகுதியில் வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்ட நபரை தற்பொழுது இந்திய இராணுவத்தினர் தேடும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த பகுதியில் பார்க்கலாம். இது இந்த வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட நபர் தாதன்குளம் பகுதியைச் சேர்ந்த சர்க்கரை பீர் முகமது என்ற ஒரு 50 வயதிற்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு நபர். அவர் இங்கிருந்து கருங்குளத்தில் பேருந்திலிருந்து இறங்கி இங்கிருந்து அவருடைய தாதன்குளத்திற்கு செல்வதற்காக அவர் இங்கிருந்து சென்றிருக்கிறார். அப்பொழுதுதான் ஒரு இருசக்கர வாகனம் இந்த வழியாக வந்திருக்கிறது. அந்த இருசக்கர வாகனத்தில் ஏறி இங்கே வெள்ள நீர் அடித்து சென்றதுனால அந்த இருசக்கர வாகனத்தில் ஏறி அந்த மற்றொரு புறம் செல்லலாம் என்று செல்லும் பொழுது வெள்ளரின் ஓட்டம் அதிகமாக இருந்ததுனால அது 2 பேருமே அடித்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த இருசக்கர வாகனம் ஒட்டி ஒரு மரத்தின் மீது அருகில் இருக்கக்கூடிய ஒரு தேக்கு மரத்தின் மீது அவர் அங்கே தொத்திக்கொண்டு அவர் உயிர் தப்பியதாகவும், இந்த பின்னால் அமர்ந்திருந்த இந்த சர்க்கரை பீர் முகமது என்ற நபர் அவருடைய நிலை இதுவரை என்ன என்பது தெரியவில்லை. தற்பொழுது வெள்ள நீர் வடிந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த பகுதி மக்கள் அவருடைய குடும்பத்தினர் தொடர்ந்து இந்த பகுதியில் அவர்களை தேட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்ததனை தொடர்ந்து இந்த வழியாக சென்ற நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா அவர்களுடைய வாகனத்தை மறித்து அவர்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்தார்கள். உடனடியாக மீட்பு பணிக்கு வந்திருந்த இந்திய இராணுவத்தினருக்கு இந்த தகவலை தெரிவிக்கப்பட்டது. தற்பொழுது இந்திய இராணுவத்தினர் இங்கே இறங்கி இந்த புதர் பகுதியில் மீட்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவருடைய அந்த இங்கு வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டவருடைய மகன் இங்கே இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம், என்ன நடந்தது, அவர் எப்போ வெள்ளத்தில் அடித்து போனாங்க? வேலைக்கு போயிட்டு நைட்டு வந்திருக்காங்க. கொடங்குடிக்கு வேலைக்கு போயிட்டு நைட்டு வந்திருக்காங்க. நைட்டு அங்கே 2 மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்துருக்காங்க. கருங்குளத்துக்கார் தெரிஞ்ச ஆள் வந்தோடனே பைக்கில் ஏறி போயிடலான்னு சொல்லி அவர் கூட வந்திருக்காரு. அவர் கூட இந்த பக்கம் வந்துட்டு இருக்கும்போது தண்ணி சடனாக வந்துச்சு, என்னென்னு தெரியல. பைக் தள்ளிட்டு இருந்தாங்க. தண்ணி பைக்கை அடிச்சுட்டு அவங்களும் ஆளுக்கு ஒரு திசையை அடிச்சுட்டு போச்சான். அவர் எங்கள் ஐயா அவர் கெட்டி பிடிச்சி பார்த்தாரா, அவரால் பிடிக்க முடியலன்னு சொல்லி கையை விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னார். அவர் 2 நாளாக அந்த ஸ்பாட்டுக்கிட்டே வர முடியல. ஊரை சுற்றி அவ்வளோ தண்ணி வந்துச்சு. எல்லா குளமும் அருகில் உள்ள குளம் உடஞ்சி, ஞாயிற்றுக்கிழமை நைட்டு எல்லா குளமும் உடஞ்சி, ஏற்கனவே ஆற்றுல தண்ணி இங்கே வந்தால் பாதி தண்ணி இங்கே தான் வரும். அதில் எல்லா குளமும் உடஞ்சானே கூட தண்ணி ஆகி கூட இங்கிற ஸ்பாட்டுக்கே 2 நாள் வர முடியல. இன்னைக்கு காலையில் தான் வர முடிஞ்சு. அங்கே பாதி தூரத்துக்கு ஊருக்குள்ளே வர தண்ணி பூந்ததுனால எல்லாருக்கும் சேதம், எல்லாத்துக்கும் வீரோடு மீட்டு தரும்படி கேட்டு வேலை பார்க்குறாங்க. அப்பா டெய்லி எப்படி வருவாங்க? ஒரு ஓடங்குடியில் வேலை வருஷத்துக்கு ஒருத்தர் போயிட்டு வருவார். வருஷத்துக்கு ஒருத்தரும் மற்ற நாள் இங்கே ஜங்ஷனில் வேலை பார்க்குறாரு. ஜங்ஷனில் ப்ரெஸ்ஸில் தான் வேலை பார்க்குறாரு. தினக்கூலி தான். நானும் தினக்கூலி தான். இவர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டவருடைய இந்த பகுதியில் தான் அடித்து செல்லப்பட்டிருக்கலாம் என்று தொடர்ந்து அவரை தேடக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சென்னையிலிருந்து சென்னை பிராந்தியத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்திய இராணுவத்தினர் தான் இங்கே ஒரு 10க்கும் மேற்பட்ட இந்திய இராணுவத்தினர் இந்த புதர் நிறைந்த இந்த பகுதியிலே சென்று உள்ளே இறங்கி தேடும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த பகுதி முழுவதுமே அதாவது 3 தினமாக இந்த பகுதியில் மீட்பு குழுவினரே வர முடியாத அளவிற்கு வெள்ள நீர் சூழ்ந்திருந்த நிலையில் தற்பொழுது வெள்ளம் வடிந்திருப்பதனால இந்த மீட்பு பணி நடைபெற்று வருகிறது.